இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் காணப்படுவதாக. நம்முடைய வேத புஸ்தகத்திலே 150 சங்கீதங்கள் உண்டு. எப்பொழுதெல்லாம் நமக்கு ஆறுதல் தேவைப்படுகிறதோ, மனம் பாரமாக இருக்கின்றதோ, அப்பொழுதெல்லாம் சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நம் இதயத்திற்கு மிகுந்த ஆறுதலை கொண்டு வருகின்றன. ஏனென்று சொன்னால், இந்த சங்கீதங்கள் தனிப்பட்ட அனுபவங்களோடு ஆவியானவரால் உந்தப்பட்டு எழுதப்பட்டவைகள். சில சங்கீதங்கள் நமக்கு மிகவும் மனப்பாடமாகவே தெரியும். சில சங்கீதங்களை சிறு வயதிலிருந்தே நாம் சொல்வதற்கு பழகி இருக்கிறோம். ஆரம்பித்தால் கடகடவென்று நாம் சொல்லிவிடுவோம். அதில் ஒரு சங்கீதம்தான் சங்கீதம் 23. யாவரும் அதை எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். எல்லோரும் இணைந்து அதை ஒரு முறை வாசித்து முடிப்போம். தொடர்ந்து நான் இந்த பகுதியில் இருந்து நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறேன். சங்கீதம் 23 நான் வாசிக்கிறேன். என்னோடு நீங்கள் சேர்ந்து வாசியுங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம் ஆண்டவரை மேய்ப்பராக பாவித்து எழுதப்பட்ட சங்கீதம். ஆ என்று சொன்னால் ஆடு மாடு என்று பொருள். அதை மேய்ப்பவர்தான் ஆயர் என்று சொல்லப்படுகின்றது. பாஸ்டரை கூட ஆயர் என்று சில இடங்களிலே அழைக்கிறார்கள். சபையார் மந்தை, சபையை மேய்ப்பவர் ஆயர். கடவுள் மேய்ப்பராக இஸ்ரவேல் மக்கள் மந்தை என்ற பார்வை இருந்தது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் இதை அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த 23ஆம் சங்கீதத்தை 3 பிரிவுகளாக பிரித்து உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் 3 வசனங்களிலே ஆண்டவர் ஒரு மேய்ப்பராக நம்முடைய தேவைகளை சந்திக்கின்றவராக இருக்கிறார். தேவைகளை சந்திக்கும் மேய்ப்பர், காட்ஸ் ப்ரொவிஷன். நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அவர் சந்திக்கிறவர் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மேய்ப்பர் என்ற வார்த்தை எதிர்காலத்துக்கு நம்பிக்கை தருகின்ற ஒரு வார்த்தை. ஆண்டவர் என் வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் சந்திப்பார் என்ற உணர்வு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கின்றது. ஒரு தடவை ஒரு ஆலயத்திலே சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கான நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்தது. அதிலே சிறு பிள்ளைகள் வசனம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதிலே ஒரு சிறு பிள்ளை சங்கீதம் 23 முதல் வசனத்தை சொல்ல வேண்டும், ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும். அந்த பிள்ளை இப்படியாய் சொன்னதாம், God is my shepherd. அடுத்த வார்த்தை
ஐ ஷேல் நாட் பி வாண்ட் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அந்த சிறு பிள்ளை God is my shepherd, that is all I want என்று சொன்னதாம். That is all I want, that's all I want. எல்லாரும் சிரிச்சாங்களாம். அப்போ அந்த போதகர் சொன்னாராம், அந்த பிள்ளை மாற்றி சொல்லியிருந்தாலும் அதுதான் உண்மை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அது எனக்கு போதும். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை உண்டு? ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பராக, நான் அவருடைய மந்தைக்குள் இருந்தால் போதும், எல்லாம் என் மேய்ப்பர் பார்த்து கொள்ளுவார். 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, மேய்ச்சல் என்பது தொழுவத்தை தாண்டி நடைபெறுகின்ற செயல். ஏதோ அடைத்து வைத்திருக்கிற இடத்திலேயோ தொழுவத்திலேயோ ஒரே இடத்திலேயோ அல்ல, கட்டுப்பாடு இல்லாத அந்நிய இடத்திலே இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே மோசேக்கு பிறகு யோசுவா இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த வேண்டும். கலக்கத்தோடு தயக்கத்தோடு பயத்தோடு இருக்கின்ற பொழுது மெய்ப்பனாகிய ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. யோசுவா, திகையாதே, கலங்காதே, நீ எங்கெல்லாம் போறியோ நான் உன்னோடு வருவேன். அல்லேலூயா. புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கின்ற ஆண்டவர், எப்பொழுது இது தேவை என்று சொல்லி என் ஆண்டவருக்கு தெரியும். எங்கே நல்ல புட்கள் இருக்கின்றது, எங்கே தண்ணீர் கிடைக்கின்றது, ஆண்டவரே எனக்கு அது தெரியாத ஆண்டவரே, நான் உம்மை நம்பி உம்முடைய மந்தைக்குள் இருக்கிறேன், நீர் என்னை நடத்துவி. 3ஆம் வசனத்திலே தேற்றுகிறார், சரியான பாதையிலே நடத்துகிறார். உலகம் காண்பிக்கின்ற பாதை எனக்கு தோல்வியை கொண்டு வரும். ஆண்டவருடைய மந்தைக்குள்ளதாய் நானும் நீங்களும் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கின்ற ஆண்டவர். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் எனக்கு வழிகாட்டுவார், சரியான இடத்திற்கு என்னை அழைத்து செல்லுவார், என் தேவைகளை சந்திப்பார். மிகப்பெரிய நம்பிக்கையை தருகின்ற வார்த்தை மேய்ப்பன். பல வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1920-30ஆம் ஆண்டுகளிலே பண்டித ரமாபாய் மகாராஷ்டிரா மாநிலத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தவர்கள். பிராமண குடும்பத்திலே இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். விதவைகள், அனாதை குழந்தைகள் இவர்களெல்லாம் ஆதரித்தவர்கள். அனாதை விடுதிகளை வைத்திருந்தார்கள். ஒரு நாள் மாலை வேளையிலே அவர்களுடைய காரியதரிசி, அம்மா நாளை காலையிலே நம்மளுடைய விடுதியிலே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, எல்லாம் தீர்ந்து விட்டது. பண்டித ரமாபாய் உடனே சொன்னார்கள், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த வசனத்தை சொல்லி ஜெபித்துவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டார்கள். சிறிது நேரம் கழித்து யாரோ கதவை தட்டினார்கள். திறந்த பொழுது 3 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். அம்மா, நாங்கள் அடுத்த கிராமத்திற்கு போய் கொண்டிருக்கிறோம். வழியிலே உங்களுடைய இடத்தை கடக்கின்ற பொழுது எங்களுடைய மாட்டு வண்டி சக்கரம் அச்சு முறிந்து போய்விட்டது. நடுவில் இருக்கும் இல்லையா, இரவு நேரத்திலே எங்களால் அதை சரி செய்ய முடியாது, தங்குவதற்கு இடம் கொடுங்கள், காலையிலே நாங்கள் சென்று விடுகிறோம், தாராளமாய் தங்குங்கள். தங்குவதற்கு இடம் கொடுத்தார்கள். தோட்டத்திலே இருந்து கொய்யா பழங்களை பறித்து கொடுத்து தண்ணீர் கொடுத்தார்கள், உபசரித்தார்கள். காலையிலே அந்த 3 பேரும் மறுபடியும் அவர்களிடத்திலே வந்தார்கள். அம்மா, எங்களுடைய வேலையை நாங்கள் முடித்து விட்டோம், நீங்கள் செய்த உதவிக்கு மிகவும் நன்றி என்று சொல்லி அதிலே ஒருவன் தன்னுடைய மாட்டு வண்டியிலே இருந்து ஒரு மூட்டை அரிசியை காணிக்கையாய் கொடுத்தானாம். அதை பார்த்த இன்னொருவனும் நானும் கொடுக்கிறேன், 3வது மனிதனும் நானும் கொடுக்கிறேன்.
ஒரே இரவிலே 3 அரிசி மூட்டைகளை ஆண்டவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பர். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவரின் தேவைகளை சந்திக்கின்ற ஆண்டவர் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். இரண்டாவது காரியம் என்ன? 4ஆம் வசனம் பாருங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பாதுகாத்து உடன் இருக்கும் மேய்ப்பர். God's protection and God's presence. நானும் நீங்களும் ஆண்டவருடைய மந்தையிலே இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும். இந்த வசனத்தில் பாருங்க, மரணம், இருள், பள்ளத்தாக்கு, 3மே பயங்கரமான வார்த்தைகள். மரணம் வந்துவிட்டால் அவ்வளவுதான், முடிந்து விட்டது, அதற்கு மேல் ஒன்றுமில்லை. இருள், திடீரென்று இருள், பவர் கட் ஆயிருச்சு, திகைப்பு, அதற்கு மேல என்ன செய்வது, எப்படி ப்ரொசீட் பண்ணுவது, தடுமாற்றம். பள்ளத்தாக்கு, ஒருவன் பள்ளத்தாக்கில் விழுந்துட்டானா, அவன் உயிரோடு இருக்கிறானா, செத்துட்டானா, எலும்பு கிடைக்குமா கிடைக்காதா, ஒன்றும் தெரியாத நிலை, பள்ளத்தாக்கு. இந்த 3மே பயங்கரமான ஒரு விஷயம். இந்த 3ம் நமக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மரணம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே என்ன நடக்கும்? அப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் திடீரென்று இருள் சூழ்ந்ததை போல ஒரு நிலை, தடுமாற்றம். என்ன முடிவு எடுப்பது, என்ன செய்வது, how I should proceed, எப்படி நான் முன்னேறுவது, எந்த எவைகளை தெரிந்தெடுப்பது, இப்படிப்பட்ட நிலை வந்தாலும் பள்ளத்தாக்கு மாதிரி கிடக்கிறேன், என்னுடைய நிலைமை யாருக்குமே தெரியல, யார் என்னை பார்ப்பார்கள், என் நிலைமை யாருக்கு தெரியும்? இப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? பயப்படு. ஏனென்றால் ஆண்டவரே, நீர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறேன். நானும் நீங்களும் அவருடைய மந்தையிலே இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன். மரணம் போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும், இருளை போன்ற, பள்ளத்தாக்கை போன்ற நிலைமையிலே நான் இருந்தால் நீர் என்னை பார்க்கிற தேவன், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். இங்கே உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கோல், தடி என்ற 2 வார்த்தைகள் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது. ரெண்டும் ஒரே வார்த்தை தானா, வேற வேற வார்த்தையா? எப்படி புரிந்து கொள்வது? மேய்ப்பர்கள் அந்த நாட்களிலே கோல், தடி 2ம் வைத்திருப்பார்கள். கோல் என்றால் ஒரு முனையில் கொக்கியுள்ள நீளமான ஒல்லியான ஒரு குச்சி. ஒருவேளை சில இடங்களில் அதை தொரட்டின்னு சொல்லுவாங்க. வீட்டில் முருங்கைக்காய் பறிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம், மாங்காய் பறிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம், தொரட்டி. கோல் 2 காரியங்களுக்காய் அந்த கோல் பயன்படும். உயரத்தில் இலை தழை இருந்தால், ஆடு மாடுகளுக்கு எட்டாவிட்டால் அதை இழுத்து பறித்து போடுவதற்கு. இன்னொன்று, மேய்ப்பனுக்கு அருகில் ஆட்டை இழுத்து கொள்ள. சில ஆடுகள் பாதை மாறி செல்லும் பொழுது, ஆபத்தை நோக்கி செல்லுகின்ற பொழுது கோலை இழுத்து திருப்பி விடுவதற்கு இந்த கோலை பயன்படுத்துவார்கள். தேவைகளை சந்திக்க, சரியான பாதையிலே நடத்த. தடி எதற்கு? ஆடுகளை ஓநாய் போன்ற கொடிய மிருகங்களிலிருந்து காப்பாற்றுவதற்காக தடி. இந்த 2ஐயும் மேய்ப்பர்கள் வைத்திருப்பார்கள். அதை இங்கே சொல்லுகிறார்கள். ஆண்டவர் என்னை சரியான பாதையிலே நடத்துகிறவர், என் தேவைகளை சந்திக்கிறவர் மட்டுமல்ல, விழுந்து விடாமல், மற்றவர்கள் என்னை தாக்கி விடாமல் இருப்பதற்கு ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறவர். இன்றைக்கு என்ன தேவையோ அதை நான் கோலால் பெற்றுக்கொள்கிறேன், சரியாய் வழி நடத்தப்படுகிறேன்.
எனக்கு ஆபத்து வரும் பொழுது தடியால் காப்பாற்றப்படுகிறேன். அதனால்தான் இந்த இரண்டையும் சொல்லுகிறார். என் நிகழ்காலத்தை இந்த கோல் பார்த்து கொள்ளும், என் எதிர்காலத்தை இந்த தடி பார்த்து கொள்ளும். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். அல்லேலூயா. நிகழ்காலத்திலே ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற ஆண்டவர். காட்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் காட்ஸ் பிரசன்ஸ். ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய வெளியேற பெற்ற பிரசன்னம் என்னோடு இருக்கின்றது. காட்ஸ் ப்ரொவிஷன், காட்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் காட்ஸ் பிரசன்ஸ். மூன்றாவது காரியம், 5-6 வசனங்களை பாருங்க. என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எதிர்கால நம்பிக்கையை காட்டும் மேய்ப்பர். காட்ஸ் ப்ராமிஸ், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். பழைய ஏற்பாட்டு பக்தன் எழுதுகிறார், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். 5ஆம் வசனத்திலே என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. பந்தி என்று சொன்னால் பொதுவான இடம். ஒரு கல்யாண பந்திக்கு போறீங்க, எல்லா விதமான மக்களும் அங்கே இருப்பாங்க. பணக்காரங்க இருப்பாங்க, ஏழைகள் இருப்பாங்க, எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அங்கே இருப்பார்கள். இங்கே எல்லோருக்கும் முன்பதாக நான் உன்னை உயர்த்துவேன், ஆசீர்வதிப்பேன், பலப்படுத்துவேன். எல்லாருக்கும் முன்பதாக ஆண்டவர் நம்மை உயர்த்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுப்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், இந்த உலகத்திலே நானும் நீங்களும் வாழ்கின்ற நாட்கள் வரைக்கும் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய நன்மை தொடரும். இன்றைக்கு மட்டுமல்ல, நாளைக்கு மட்டுமல்ல, என் வாழ்நாள் முழுவதும் நான் ஆண்டவருடைய மந்தையில் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் என்னை நடத்துகின்ற ஆண்டவர், என்னை நிறைக்கின்ற ஆண்டவர், கிருபைகளை கொடுக்கின்ற ஆண்டவர், என் தேவைகளை சந்திக்கின்ற ஆண்டவர், நித்திய வாழ்க்கையையும் கொடுக்கின்ற ஆண்டவர். எத்தனை பேருக்கு ஆண்டவர் மேய்ப்பராக இருக்கிறார்? எத்தனை பேர் ஆண்டவருடைய மந்தையிலே நாம் இருக்கின்றோம்? தாவீது மேய்ப்பன் என்ற பாதையிலே நடந்து சென்றவர். ஒரு மேய்ப்பன் என்று சொன்னால் அவருக்கு எல்லாம் புரியும். ஒரு மேய்ப்பன் எப்படி இருப்பார்கள்? யோவான் 10ஆம் அதிகாரத்திலே நிறைய காரியங்களை மேய்ப்பனை குறித்து நாம் பார்க்கின்றோம். என் ஆடுகள் என் சத்தத்தை அறியும், என் பின்னால் செல்லும். எத்தனை பேர் மேய்ப்பரை நாம் முழுமையாய் அறிந்திருக்கிறோம்? எத்தனை பேர் நான் நம்பிக்கையோடு இந்த உலகத்தை விட்டு ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றுகிறேன், உம்முடைய சத்தத்தை நான் தினமும் கேட்கிறேன். அருமையான ஒரு சங்கீதத்தை இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு முன்பதாய் வைக்கின்றார். நடந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகர் இருந்தார். அவருடைய பெயர் ரிச்சர்ட் பர்டன். ஒரு தடவை அந்த நடிகர் தான் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது வளர்ந்திருந்த ஒரு ஆலயத்திற்கு சென்றார். ஆலயத்திலே சண்டே ஸ்கூல் நடந்து கொண்டிருந்தது. அவரும் அங்கேதான் படித்தவர். ஆவலோடு அந்த சண்டே ஸ்கூல் நடக்கின்ற இடத்திற்கு அவர் சென்றார். புகழ்பெற்ற ஒரு நடிகர், எல்லோரும் அவரை வரவேற்றார்கள். மேடையிலே ஏற்றி அவரை பேசச் சொன்னார்கள். அப்பொழுது இவருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பழைய போதகரும் அங்கே அமர்ந்திருந்தார். இந்த நடிகருக்கு அவரை பார்த்தவுடன் சந்தோஷம். அப்பொழுது அந்த போதகர் சொன்னார், ரிச்சர்ட், நீ முன்னாடி வந்து சங்கீதம் 23 மனப்பாடமாய் சொல்ல வேண்டும். நடிகர் ரிச்சர்ட் சொன்னார், சொல்லுகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, நான் சொல்லி முடித்த உடனே நீங்களும் வந்து சொல்லணும் பாஸ்டர். சொல்லுகிறேன்.
எல்லாரும் பார்த்தாங்க. இவர் ஒரு நடிகர், மைக்கு முன்னாடி வந்து தனக்கே உரித்தான பாணியோடு ஏற்ற இறக்கத்தோடு அழகாக எந்த தவறும் இல்லாமல் இந்த 23ஆம் சங்கீதத்தை மனப்பாடமாய் சொன்னாராம். எல்லாரும் கைதட்டினாங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த போதகர் வந்தார், தள்ளாடி கொண்டே வந்தார், மைக்கை பிடிச்சாரு. வேகமாக பேச முடியலை, ஆனால் பேசினார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். உணர்ந்து வார்த்தைகளை சொன்னார். முழு சங்கீதத்தையும் அவர் சொல்லிவிட்டார். யாரும் கைதட்டல, அமைதி, எல்லா கண்களிலும் கண்ணீர், அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னம். அப்போ அந்த நடிகர் வந்தார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் பேசின பொழுது எல்லாரும் கைதட்டினீங்க, நான் உங்களுடைய கண்களையும் காதுகளையும் தான் தொட முடிந்தது, உங்கள் கைகளையும் தான் நான் தொட முடிந்தது. ஆனால் இந்த போதகர் உங்கள் இதயத்தையே தொட்டு விட்டார். ஏன் தெரியுமா? எனக்கு இந்த சங்கீதத்தை தான் தெரியும், ஆனால் இந்த போதகர் மெய்ப்பனை நன்றாய் அறிந்தவர். அல்லேலூயா! எத்தனை பேர் இந்த மெய்ப்பனை அனுபவிக்கிறோம், அறிந்திருக்கிறோம்? கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். என் தேவைகளை சந்திக்கிறவர், என்னோடு இருக்கிறவர், என்னை பாதுகாக்கின்றவர் மட்டுமல்ல, நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கின்றவர். அன்பானவர்களே, அந்த மந்தையிலே நான் இருக்கிறேனா? எப்போதும் இருக்கிறேனா? நம்பிக்கையோடு நான் அவரை பின்தொடர்கிறேனா? என் ஆடுகள் என் சத்தத்தை அறியும். இந்த மெய்ப்பன் எனக்காய் ஜீவனை கொடுக்கின்றவர். அந்த மெய்ப்பனிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். வாழ்நாள் முழுவதும் நம்மை நடத்துவார். கண்களை மூடி நாம் செல்வோம்.